Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சைக்காலஜிக் லெவலில் வந்து நம்ம பாதி ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அதனாலே வந்து அவங்க லூசர்ஸ் வழியை போடுறாங்க. திரும்பவும் வந்து எங்கே வந்தோமோ அங்கேயே ஆரம்பித்த இடத்துலேயே வந்து திரும்ப வந்துடுறாங்க. இது வந்து முக்கியமான காரணம்னா ஸ்டாப் லாஸ் அந்த கொடுக்க வேண்டிய டைமில் ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஆனால் டார்கெட் போக சொல்ல வந்து அவங்க பேனிக்கில் பாதி ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்ஸ். அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாததுக்கான முக்கிய காரணம் அது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஹப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்றத வீடியோ எண்டில் பார்ப்போம். நிறைய பேர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சார் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கொடுங்க, நம்ம டெய்லி இவ்வளோ சம்பாதிச்சிக்கிற மாதிரி, மாதம் இவ்வளோ சம்பாதிச்சிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபே வந்து ஸ்ட்ராட்டஜி தேட்டத்துலேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாலும் புதுசாக ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். புதுசாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் அப்படியே ஒரு நாள் உங்களுடைய ஏஜில் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து சுப்பீரியராக பர்ஃபெக்டாக அதாவது நம்ம ரிலாக்ஸாக நம்ம லைஃப் டைம் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ரெடிமேடாக கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூன் பண்ணிக்கணுமே தவிர ரெடிமேடாக வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடைக்கிறதில்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்குதுன்னா அதில் வந்து குறை நிறைகளை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும், கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கூட இந்த வீடியோவில் நம்ம என்ன போடுறோம்னா ஒரு க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்ப்போம். க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பெரிய பணக்கார ஆகிடலாமா, நம்ம வந்து லைஃப் வந்து ரிகவர் பண்ணிடலாமா, வீட்டில் லாஸெல்லாம் ரிகவர் பண்ணிடலாமா, அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை மெருகேற்றிக்கணும் அதை. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் என்னென்னலாம் பண்ணால் இன்னும் சேஃப்டியாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. யாரும் வந்து உங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு இதான்ப்பா இந்த ரெடியாக இந்த பணம் இருந்தால் வச்சுக்கோ, செலவு பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு ட்ரிக்ஸை சொல்லி தருவாங்க, ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு காசோ பணமோ எதுவும் வாங்கலை. அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னுடைய வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் யூடியூப்பில் போஸ்ட் போட்டுக்கிறேன் பாருங்கள், அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வெபினார் அப்படின்னா அதுவும் சேம் அதே மாதிரி தான். நாலேஜ், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், ஃபீஸ் கொடுக்குறோம், கற்றுக்குறோம், நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிறீங்களா, அதுதான் வந்து வெபினார். வெபினார்னால் ஏதோ ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணால் நம்ம லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம், நம்ம ஸ்ட்ராட்டஜி ஈஸியாக கொடுத்துலாம், நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த நாலேஜே உங்களுக்கு ஃப்யூச்சரில் பணம் கொடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் வந்து க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜிக்கு 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 2 இண்டிகேட்டர். ஆக்சுவலாக வந்து நான் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டதுக்காக அந்த 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேண்டிய இந்த இடம். ஓகேங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு வாரம் 10 நாள் அப்படி யூஸ் பண்ணால் எந்த ஒரு பலனும் தெரியாது. மினிமம்னா கூட 3 மாதம் 4 மாதம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஓகே இது வந்துச்சு அப்படின்றது கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சார் இது ஒன்லி க்ரூட் ஆயிலுக்கு மட்டும்தானா, சில்வருக்கு ஆகாதா, நேச்சுரல் கேஸ் ஆகாதா, வேறு ஸ்டாக்ஸ் ஆகாதா, இண்டெக்ஸ் தான், நிஃப்டி பேங்க் ஆகாதா, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன், நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம். இதை நான் பேக் டெஸ்ட் எடுத்தது லைவ் மார்க்கெட்டில் இந்த 2.5 வருஷமாக வந்து க்ரூட் ஆயில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எதுவும் பேக் டெஸ்ட் எடுக்கவும் போல, ஏன்னா டைம் இல்லை. நான் வந்து ஒரு பேக் டெஸ்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், போன வருஷமாக சொல்லியிருக்கேன். ஒரு க்ரூட் ஆயில் வந்து இதுவில் போயிட்டுருக்கு, அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் அதை அப்லோட் பண்ணுறேன்.
இதில் வந்து சின்ன சின்ன நிறை குறைகளாக இருக்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சரி இதில் நீங்கள் கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணுறேன். அதை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாலேஜை நம்ம கிடைச்சதுனால அது வந்து வச்சு பணம் பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் என்னுடைய கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாலேஜ்ன்றது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் வந்து. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்றைக்கி கிடைச்ச நாலேஜ் நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் உங்களுக்கு நாலேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையோ ஷேர் பண்ணுறதுனாலையோ எனக்கு வந்து குறைஞ்சி போகிறது கிடையாது, அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 50 days EMA, 50 days எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஒரு இண்டிகேட்டர், ரைட். அதுக்கப்புறம் MACD, 2 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் என்னென்னா வீக்லி 1 or 2 ட்ரேட் மட்டும் எடுத்தால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி 2 ட்ரேட் எடுங்க. என்ன சார் 2 ட்ரேட் எடுத்து எப்படி சார் சம்பாதிக்க முடியும்னு கேட்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 ட்ரேடு வீக்லி எடுத்து பாருங்கள். ஒரு மாதம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்த மாதத்தில் வீக்லி 3 ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? எவ்வளோ கம்மியான ட்ரேட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்தே தான் ஆவேன், டெய்லி 2 ட்ரேட் எடுத்தே தான் ஆவேன் அப்படிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு. ஏன்னா வீக்லி 2 ட்ரேட் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து செட்டப் வந்து ரொம்ப பிரகாசமாக அமையும். ஆனால் நீங்கள் வீக்லி 1 ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுக்க சொல்லனா கொஞ்சம் பலவந்தப்படுத்தி அதை வற்புறுத்தி அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்களாக ஒன்று ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா கரெக்டாக தான் அமைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. அதே ஒரு வீக்லி 2 ஸ்ட்ராட்டஜி 2 டைம் இல்லை 3 டைம் தான் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவீங்க, எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் பண்ண சொன்னால் உங்களுக்கு சேஃபர் சைட் போயிடுவீங்க. ஓகே சரி, கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் போட சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி சைட்வேஸ் ரேஞ்சிங் போக சொல்ல. ஓகே, அதாவது ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போயிட்டு சொல்ல நீங்கள் அது வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது இப்போ ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா இந்த கண்டிஷன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ளவே இந்த ஜோனுக்குள்ளவே போயிட்டுருக்குது அப்படின்னா என்ட்ரி ஆகாதீங்க. ட்ரெண்டிங்கில் போயிட்டு சொல்ல மட்டும்தான் என்ட்ரி ஆகணும். கண்டிஷன் வந்து மெயின் முக்கியமான கண்டிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல கீழே வட்டம் பரவாயில்ல, இல்லை அப்சைட்னா போடும் எங்கன்னா போடும் பரவாயில்ல, ஆனால் ட்ரெண்டிங்கில் போகணும். மேலேயோ கீழே ஏதாச்சும் ஒரு பக்கம் போகணும். இது மாதிரி போக சொல்ல நீங்கள் என்ட்ரி ஆகாதீங்க. ஒருவேளை ட்ரெண்டிங்கில் போயிட்டு சொல்ல நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சைட்வேஸில் போயிடுச்சுன்னா பரவாயில்ல விட்டுடுங்க, ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கங்க, வெளியே வந்தவங்க. அதுக்கு தான் சொல்கிறது வீக்லி 2 ட்ரேட். ஏன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 நாள் 4 நாள் வந்து சைட்வேஸில் போய்டும். ஒரு பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சைட்வேஸில் போகணுமா இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஒரு சில டைமில் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிங்க, தோல்வியை ஒத்துக்குங்க. தோல்வி ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியான ரூட்டில் போயிடுவீங்க. தோல்வி யார் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்களோ அவங்க வந்து ஃபெயிலூருக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்பவுமே வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், தப்பு உணர்ந்துங்க. ரெண்டாவது வந்து இண்டிகேட்டர் வந்து MACD எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க கேட்டுங்க. MACD லைன் வந்து கிராஸ் ஆக சொல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் கிராஸ் ஆக சொல்ல ஒரு பையிங் சிக்னல் வரும். அந்த இடத்துல பார்க்கலாம். சார்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் இந்த MACD சிக்னல் மட்டும் கவனித்தா போதும். இந்த இடத்துல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரேக் MACDயும் சிக்னல் லைனும் பிரேக் ஆகுது பையிங்கான சான்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இந்த அப்பர் சைட்லேருந்து பிரேக் ஆக சொல்ல சேலிங்கான சான்சஸ் பாருங்கள். ஓகேங்களா? சரி, இந்த சேலிங்கான சான்சஸ் பார்க்க சொல்லும் 50 days மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை கண்டிப்பாக எடுக்கலாம். அதே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் 50 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இந்த மாதிரி கீழே வருதுன்னா நீங்கள் அதில் சேல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது இன்னொரு டைம் புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 days மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா இந்த MACD சேல் சிக்னலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா அதில் வந்து நீங்கள் பையிங்கான சான்சஸ் தேடலாம். ஸோ MACD லைன் எங்கே பிரேக் ஆகுதோ எவ்ரி நீங்கள் பிரேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பை அண்ட் செல்லுக்காக. ஓகேங்களா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக சொல்ல நீங்கள் சேலோ பையோ எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியும் நினைக்கிறவங்களுக்கு. புரியல இன்னொரு டைம் வீடியோ போய் பாருங்கள். 50 days EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா பையிங்கான மூமெண்ட்டை எதிர்பாருங்க. ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா டைம் ஃப்ரேம்னு இன்னும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஒரு 15 minutes இல்லை 1 hour சார்ட்டை நீங்கள் பார்க்க சொல்லும். அதுலேயும் சேம் கண்டிஷன் வந்ததுன்னா இன்னும் சூப்பர். அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1 hour சார்ட்டில் பை வந்திருக்கு, 15 minutes பை சைடு எல்லாமே பை இருக்குது. 5 minutes எனக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே போய்ட்டுருக்குன்னா பிரகாசமாக அந்த ட்ரேடை நீங்கள் அற்புதமாக அமைக்கலாம். ஓகேங்களா?
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையா, இப்போ நம்ம ட்ரா பண்ணது உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா. ஸோ சார்ட்லேயும் ஒரு டைம் போய் பார்க்கலாம். இது வந்து க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே, நீங்கள் இதோட கம்மியாக எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நாட் பேட். 5 மினிட்ஸில் நான் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டேன் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்க, EMA. நீங்கள் இதில் போய்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்துடும். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல் ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு தான் இங்கே இருப்பாருங்க. 9 டிஃபால்ட்டாக 9 வரும். நீங்கள் வந்து 50 மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ 9 வரும். நீங்கள் வந்து இதை 50 மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணி தான் ஒன்று டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சரி. இப்போது MACD ஓகே, ஃப்ளாட் பண்ணிடுச்சு. அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும். எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இது சரி. இப்போ என்ன சார் பண்ணலாம்? இப்போ நீங்களே சொல்லுங்கள். நான் அந்த உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நீங்களே இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணோம், MACD சிக்னலும் கிராஸ் ஆகிற டைமில் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். ஓகே, பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். எப்போ கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்கு. ரைட், இங்கே கிராஸ் ஆகிருக்கு. 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எங்கே பிரேக் அவுட் எடுக்குதோ அங்கே வந்து நீங்கள் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்க்கலாம். இங்கே MACD சிக்னல் வந்து சேலிங் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் ஆகிட்டு ஸ்டாக். ஸோ இந்த சேலிங்கை ஆப்பர்ச்சுனிட்டி கேன்சல் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. ஓகேங்களா, இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு சார், இந்த இடத்துல பை எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பை எடுத்துருக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் பை எடுத்துருக்கணும். ஸ்டாப்லாஸ் இதுக்கு கீழே போடுங்க, அது கீழே போடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்து ஸ்டாப்லாஸ் கீழே வந்துருச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸை அக்செப்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கே வந்திருக்கு, உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. MACDயும் சிக்னலும் இங்கே வந்து பிரேக் கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் சம்வேர் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கே ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திரும்ப பாருங்கள். இந்த இடத்துல வந்து சேல் கொடுத்துருக்கு. இங்கே ஸ்டாக்ஸும் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த சேலில் நீங்கள் எடுக்கக்கூடாது. எந்த ப்ராஃபிட் நமக்கு வேணாம். ஏன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போது அதே மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் எடுங்க. ஏன்னா வந்து பேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல ஈஸியாக தெரியும். லைவ் மார்க்கெட்டில் எடுக்க சொல்ல தான் அதோட உண்மையான விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அது வந்து ரியலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள். இப்போ அதே சமயத்தில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்கள்கிட்ட வீடியோ எண்டில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது என்னுடைய வியூ சேல் சைடு போக போகுது இல்லை பை சைடு போக போகுது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், சிம்பிள். இதுக்கு காசோ பணமோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களுடைய பேர், உங்களுடைய ஐடி நம்பர், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா அந்த ஐடி நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ரெகுலராக அதிலே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணுவேன். என்னுடைய லிங்க்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீ வெபினார்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கீழே தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.